வெல்கம் டு இக்லாஸ் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இந்த கிளாஸ்ல வந்து இந்தியன் பாலிட்டி கிளாஸஸ்ல வந்து இந்தியன் பாலிட்டி பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கிளாஸ்ல நம்ம சுப்ரீம் கோர்ட்டோட லாஸ்ட் கிளாஸோட கண்டினியூஷன் வந்து இந்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம கொலிஜியம் சிஸ்டம் அதோட முடிச்சோம் இல்லையா? கொலிஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு ஏன் தேவைப்பட்டுச்சு, நிறைய கான்ட்ரவர்சியெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு டிஃபைன்டா ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கட்டுமே. இந்த கவர்மெண்டோட அரசோட தலையீடே வேணாம் சரிங்களா? தலையிடலே வேண்டாம். ஜட்ஜஸ் அதான் சொல்லிட்டாங்களே கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 50ல குறிப்பிட்டிருக்காங்க. பிரிச்சிருங்க, பிரிச்சாச்சு சரிங்களா? கொலிஜியம் சிஸ்டம் மூலியமா ரெண்டையும் பிரிச்சு குடுத்தாச்சு. இப்ப இந்த கொலிஜியம் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல. அது பெயருக்கு ஏத்த மாரி ஒரு பன்மை நீதிபதிகளை கொண்ட ஒரு ஆலோசனை குழு. அதான் ஒரு கொலிஜியம் சிஸ்டம். ஒரு குழு. அந்த குழுல வந்து சில குரூப் ஆஃப் ஜட்ஜஸ் இருக்காங்க. அப்பாயிண்ட் பண்ணுவாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஹை கோர்ட் ஜட்ஜஸ் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இது எல்லாத்தையும் இவங்களே பார்த்துப்பாங்க. ஜட்ஜஸ் ஆர் அப்பாயிண்டட் பை ஜட்ஜஸ் இட்செல்ஃப். வேற எங்கேயும் வேர்ல்டுல வேற எங்கேயுமே நடக்கல. இந்தியால மட்டும் தான் நடக்குது. அது ஒரு நல்ல சைனும் கூட. ஸோ அரசோட தலையிடல் இல்ல அப்படின்னா, நீதிபதிகள் இன்னும் நீதிய வந்து ஒழுங்கா நிலைநாட்டுவாங்க இல்லையா? அரசுக்கு சாதகமா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா, அவங்க அப்பாயிண்ட் பண்ணல. அவங்க அரசு அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னா, அரசுக்கு யார் சாதகமா இருக்காங்களோ அவங்கள அப்பாயிண்ட் பண்ணிருவாங்க. இப்ப அந்த விஷயம் இல்ல. இந்திரா காந்தி கவர்ன்மென்ட்ல அது நடந்துச்சு இல்லையா? ஹெச்.ஆர். கர்னாக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா போஸ்ட் வந்து தர மறுக்கப்பட்டது. இனிமேல் அந்த மாரி நடக்கிறதுக்கு வாய்ப்பில்ல. கொலிஜியம் என்ன முடிவு பண்ணுதோ, அத முடிவு பண்ணிக்கலாம். ஆனா இந்த கொலிஜியம்ல இன்னொரு டிராபேக் என்ன அப்படின்னா, இவர தான் அடுத்த ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு ரீசன் சொல்ல தேவையில்ல. இவர அப்பாயிண்ட் பண்ண வேணாம். அதுக்கும் ரீசன் சொல்ல தேவையில்ல. ஒபேக்கா நடக்குது. உள்ள என்ன நடக்குதுன்னு யாருக்குமே வெளிய தெரியல. கடைசில அந்த குழு வந்து கடைசில அடுத்த நாள் ஹெட்லைன்ல சொல்றாங்க. இவங்கள நாங்க அப்பாயிண்ட் பண்றோம். எத காரணமா அப்பாயிண்ட் பண்றீங்க? சொல்ல மாட்டாங்க. எது காரணமா இவங்கள டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க? மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருக்கக்கூடிய சஞ்சீவ் பானர்ஜிய மெகாலயா ஹைகோர்ட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க. கிட்டத்தட்ட 120, 150 பேர் கொண்ட ஜட்ஜஸ் அவ்ளோ பெரிய ஸ்ட்ரென்த்த வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க இந்த ஜட்ஜ தூக்கிட்டு போய் அங்க இருக்கக்கூடிய வெறும் 4 ஜட்ஜ் இருக்கக்கூடிய இடங்கள்ல எதுக்கு மாத்துறீங்க? காரணம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் பார்த்தீங்க அப்டின்னா 2017, 18ல தரமணி அப்டிங்கிற ஒரு பெண் நீதிபதி பார்த்தீங்க அப்டின்னா மெட்ராஸ் ஹைகோர்ட்லருந்து அவங்களே மெகாலயா ஹைகோர்ட்க்கு மாத்துவாங்க. உடனே அவங்க என்ன பண்ணிருவாங்க அப்டின்னா, அவங்க போஸ்ட்லருந்து ரிசைன் பண்ணிருவாங்க. அவங்க ரீசன் சொல்றதுக்கு அவசியம் இல்ல. இவங்களும் ரிசைன் பண்றதுக்கு அவங்களுக்கு ஃப்ரீடம் இருக்கு. ரிசைன் பண்ணிர்றாங்க. இப்ப இந்த கொலிஜியம் சிஸ்டம் இது பார்த்தீங்க அப்டின்னா, இந்த 3 ஜட்ஜஸ் கேஸ்ல இருந்து இந்த கொலிஜியம் சிஸ்டம் 1998ல இருந்து இந்த மாரி ஒரு ஜட்ஜஸ் சிஸ்டம் வந்து வந்துருச்சு. இந்த கொலிஜியம் சிஸ்டம் அப்டின்னு சொல்ட்டாங்க. ஆனா கொலிஜியம் சிஸ்டம்ல யாரெல்லாம் இருப்பாங்க அப்டிங்கிறத இந்த 4வது ஜட்ஜஸ் கேஸ்ல தெளிவுபடுத்துறாங்க. இவங்கலாம் தான் இந்த கொலிஜியம் சிஸ்டம்ல இருப்பாங்க. இவங்க இப்படிலாம் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு ரீசன் வந்து சொல்ல வேண்டியதில்ல. அவங்க வந்து உள்ள ஒபேக்கா நடக்குறாங்க. சரிங்களா? ஏன்னா அவங்களோட இண்டிபெண்டன்ஸ் போயிரும். சரிங்களா? நான் இதுக்காக தான் அப்பாயிண்ட் பண்றோங்கிறது சொல்றதுக்கு தேவையில்ல. சொன்னா சில இடங்கள்ல அது மிஸ்யூஸ் பண்ண ஏற்படும். அதனால அத நாங்க சொல்லல. அப்படின்னு வச்சிருக்காங்க. இத ஒரு விமர்சனமாவும் வச்சிருக்காங்க. நீங்க மெயின்ஸ்க்கு எழுதுறீங்க அப்படின்னா, பிளஸ், மைனஸ் 2மே தெரிஞ்சுக்கணும். இட் இஸ் யூஸ்ட் ஃபார் போத் அப்பாயின்ட்மென்ட் அண்ட் டிரான்ஸ்ஃபர்ஸ். உயர் மற்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் நியமனம் மற்றும் இடமாற்றங்களுக்கு இது பயன்படுத்தப்படுகிறது. எது பயன்படுத்தப்படுகிறது? இந்த கொலிஜியம் சிஸ்டம். பன்மை நீதிபதிகளை கொண்ட ஆலோசனை குழு பயன்படுகிறது. There is no mention of the collegium either in the original constitution or in successive amendments. சட்ட திருத்தம் மூலியமாவும் கொலிஜியம் அப்படிங்கிற அந்த வார்த்தைய இந்திய அரசியலமைப்புல ஆட் பண்ணப்படல. சட்ட திருத்தம் மூலியமாவும் ஆட் பண்ணல. ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன்லயும் குறிப்பிடல. இது வந்து ஜுடிஷியரி வந்து கொண்டு வந்த ஒரு விஷயம். The collegium recommends the names of the lawyers or judges to the central government. எதுக்கு சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க? சென்ட்ரல் கவர்ன்மென்ட்க்கு ரெக்கமெண்ட் பண்றாங்க. சென்ட்ரல் கவர்ன்மென்ட்னா பிரைம் மினிஸ்டர், ஹெட் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அவங்க பிரசிடென்ட் கிட்ட சொல்லுவாங்க. பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணிருவாங்க. ஜஸ்ட் ரெக்கமெண்ட் பண்றாங்க. அவங்க அப்பாயிண்ட் பண்றாங்க. அதனால இத வந்து அவங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஜட்ஜ் அப்பாயிண்ட் பண்ண முடியாது. ஐ மீன் அப்பாயிண்ட் பதவி ஏற்க முடியாது. பிரசிடென்ட் தான் பதவி ஏற்கணும். பிரசிடென்ட் அப்படிங்கிறது வந்து கவர்ன்மென்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். சரி, இப்ப வந்து இந்த கொலிஜியம் சிஸ்டம் பார்த்துட்டோம். இதோட ஒரு பிளஸ்ஸா சொல்லணும் அப்படின்னா வந்து, இனிமேல் கவர்ன்மென்ட்டோட தலையீடுகள் இருக்காது. நீதிபதிகள் அவங்க வேலைய எந்த விதமான பயாஸ்டு நேச்சரும் இல்லாம பார்ப்பாங்க. இதோட மைனஸா சொல்லணும் அப்படின்னா, ஏதாவது ரீசன் சொல்லலாம். எந்த ரீசனும் இல்ல. ஒபேக்கா நடத்துறாங்க. இது வந்து ஒரு மைனஸா சொல்லலாம். அடுத்ததா வந்து இந்த மாரி ஜட்ஜஸ அப்பாயிண்ட் பண்ற விஷயம் முடிஞ்சுச்சு. இந்த ஜட்ஜஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரிமூவ் பண்றது எப்படி ரிமூவ் பண்றாங்க? ஸோ கான்ஸ்டிடியூஷன்ல வந்து ரிமூவர் பண்றதுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து, ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கேபாசிட்டி. தவறான நடத்தை இருந்துச்சு அப்படின்னா அவங்கள ரிமூவ் பண்ணிடலாம். தவறான நடத்தை, இந்த மிஸ்பிஹேவியர்னா என்ன? கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லவே இல்ல. அதெல்லாம் வந்து பார்லிமென்ட் கிட்ட விட்டாங்க. ஏன் அப்படின்னா, ரிமூவ் பண்ற பவர் யாருக்கு இருக்கு? பார்லிமென்ட்க்கு இருக்கு. ஜட்ஜ வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா, பார்லிமென்ட் நினைச்சதுன்னா ரிமூவ் பண்ணிரும். எய்தர் லோக்சபா ஆர் ராஜ்யசபா ஒரு 3/4 மெஜாரிட்டி ஸ்பெஷல் மெஜாரிட்டில ஒரு தீர்மானம் நிறைவேத்துறாங்க. 2 பேருமே ஒரு தீர்மானம் நிறைவேத்துறாங்க அப்படின்னா, ஜட்ஜ வந்து ரிமூவ் பண்ணிடலாம்.
இது வரைக்கும் எந்த ஜட்ஜுமே ரிமூவ் பண்ணதில்ல. இது வரைக்கும் எந்த பிரசிடென்ட்டுமே ரிமூவ் பண்ணதில்ல. இப்போ கான்ஸ்டிடியூஷன்ல அரசியலமைப்புல ரிமூவ் பண்றதுக்கான காரணம் என்ன குடுத்திருக்காங்க அப்படின்னா, ப்ரூவ்டு மிஸ்பிஹேவியர் ஆர் இன்கேபாசிட்டி அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது என்ன டிஃபைன் பண்ண மாட்டாங்க. எப்படி அப்படின்னா, கேன் பி ரிமூவ்ட் ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் பை த ஆர்டர் ஆஃப் த பிரசிடென்ட். இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டியில லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா, பிரசிடென்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருவாரு. ரிமூவ் ஹி இஸ் அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட், ரிமூவ்டு பை த பிரசிடென்ட். பிரசிடென்ட் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகட்டும், ஹை கோர்ட் ஜட்ஜ் ஆகட்டும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆகட்டும், ரிமூவ் பண்ணிடலாம். பிரசிடென்ட் கேன் இஷ்யூ த ரிமூவல் ஆர்டர் ஒன்லி ஆஃப்டர் அண்ட் அட்ரஸ் பை த பார்லிமெண்ட் ஹஸ் பீன் பிரசன்டட் டு ஹிம். அட்ரஸ் பை த பார்லிமெண்ட் சும்மா அட்ரஸ் பண்ண முடியாது. அட்ரஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும், ஸ்பெஷல் மெஜாரிட்டியில 2 பேரும் பாஸ் பண்ணிருக்கணும் அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். தி அட்ரஸ் மஸ்ட் பி சப்போர்ட்டட் பை ஸ்பெஷல் மெஜாரிட்டி. சிறப்பு பெரும்பான்மை மூலியமா அதை வந்து சப்போர்ட் பண்ணிருக்கணும். ஆஃப் ஈச் ஹவுஸ், 2 ஹவுஸுமே லோக்சபால தனியா ராஜ்யசபால தனியா பாஸ் பண்ணப்பட்டிருக்கணும். நாட் லெஸ் தென் 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ். 2/3 ஆஃப் த மெம்பர்ஸ் அப்படிங்கிறது இதுதான், ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான். டோட்டல் மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது இது வந்து அப்சல்யூட் மெஜாரிட்டி. நம்ம சொன்னோம் இல்லையா, பிரசிடென்ட்டுக்கு பார்த்தோம் இல்லையா, 2மே பூர்த்தி பண்ணணும். மொத்த ஹவுஸோட ஸ்ட்ரென்த்ல 50% மேல இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 2/3 மெஜாரிட்டி. 2/3 மெஜாரிட்டிலும் இது வந்து பாஸ் பண்ணப்படணும். இப்போ இந்த 2மே நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆகட்டும், அதாவது ஜட்ஜஸ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், ஜட்ஜஸ் ஆஃப் ஹை கோர்ட் ஆகட்டும், பிரசிடென்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுவார். சிம்பிள். ரிமூவ் பண்ற ப்ரொசீஜர் புரிஞ்சது இல்லையா? பார்லிமெண்ட் மூலியமா ரிமூவ் பண்றாங்க. எப்படி அப்பாயிண்ட் பண்றாங்க? அப்பாயின்மெண்ட் வந்து நம்ம பார்த்தோம் சரிங்களா. ஜட்ஜஸ் வந்து அப்பாயிண்ட் பண்றது அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா. எப்படி எலிஜிபிள் இது அதையும் நம்ம பார்ப்போம். யாரெல்லாம் வந்து ஜட்ஜஸ்க்கு வந்து எலிஜிபிள் அது பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம இது பார்த்துருவோம். சிம்பிளான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, ஜட்ஜை வந்து ரிமூவ் பண்றது பார்த்தோம். இப்போ ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்றதுக்கு ப்ரொசீஜர் பார்த்தோம். யாரெல்லாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா வரலாம் அப்படின்னா வந்து, முதல் விஷயம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும் அப்படின்னா வந்து, அவர் வந்து சிட்டிசனா இருக்கணும். இந்தியாவோட சிட்டிசனா இருக்கணும். இதான் வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் பி. இந்த கண்டிஷன் கண்டிப்பா இருக்கணும். அண்டு சரிங்களா. இந்த கண்டிஷனுக்கு அப்புறம் அண்டு கண்டிப்பா சிட்டிசனா இருக்கணும். சிட்டிசன் இல்லை அப்படின்னா அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், ஹை கோர்ட் ஜட்ஜா வந்து வர முடியாது. அடுத்தது கொலீஜியம் தான் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னாலும் இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் தான் அந்த அப்பாயிண்டே பண்ண முடியும். குவாலிஃபிகேஷன் கான்ஸ்டிடியூஷன்ல ஜட்ஜஸ்க்கான குவாலிஃபிகேஷன், அதுவும் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கான குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஹை கோர்ட் ஜட்ஜஸ்க்கான குவாலிஃபிகேஷன் ஹை கோர்ட்ல பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ்க்கான குவாலிஃபிகேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5 இயர்ஸ் 5 வருஷத்துக்கு அவர் என்ன அப்படின்னா வந்து ஹை கோர்ட்ல ஒன்னா ஜட்ஜா இருந்திருக்கணும் சரிங்களா. ஹை கோர்ட்ல ஜட்ஜா இருந்திருக்கணும். அப்படி இல்லாட்டி ஆர் 10 இயர்ஸ்க்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வந்து அட்வொகேட்டா இருந்திருக்கணும். இது 2ல ஏதோ ஒரு கண்டிஷன் வந்து பூர்த்தி பண்ணியிருக்காங்களா பார்ப்பாங்க. அதாவது 5 வருஷம் ஹை கோர்ட்ல ஜட்ஜா இருக்கணும். அவர் என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு வரலாம். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாவோ கொண்டு வரலாம். இல்ல ஹை கோர்ட்டு இல்ல அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கோர்ட்ஸ்ல வந்து 10 வருஷம் அட்வொகேட்டா இருக்கணும். அட்வொகேட் அப்படின்னா வழக்கறிஞரா இருந்திருக்கணும். இந்த 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? 3வது கண்டிஷன் சரிங்களா. இந்த கண்டிஷன் இருக்கணும். இந்த கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா அப்பாயிண்ட் பண்ணிடலாம். சரி, சிட்டிசனா இருக்காரு, இது இல்ல. ஆனா அவர் வந்து பிரசிடென்ட்டோட பார்வையில ஒரு தனித்துவம் மிக்க ஒரு நீதிபதியா, ஒரு வழக்கறிஞரா இருக்காரு. எமினன்ட் ஜூரிஸ்ட்னு சொல்லுவாங்க. பிரசிடென்ட்டோட பார்வையில அவர் அது காரணம்லாம் சொல்ல வேண்டியதில்லை. பிரசிடென்ட்டோட பார்வையில ஹி இஸ் அன் எமினன்ட் ஜூரிஸ்ட். இவர் வந்து ஒரு தனித்துவமான ஒரு நீதிபதியா இருக்காரு. தனித்துவமான வழக்கறிஞரா இருக்காரு. அப்ப அவர் 5 வருஷம் வேலை செய்யலனாலும் பரவாயில்ல, 10 வருஷம் அட்வொகேட்டா இருந்தாலும் இல்லைனாலும் பரவாயில்ல, சிட்டிசனா இருந்தா போதும். எமினன்ட் ஜூரிஸ்ட் பிரசிடென்ட்டோட பார்வையில அவர் எமினன்ட் ஜூரிஸ்டா இருந்தா போதும். அவரே என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஜட்ஜா வந்து அப்பாயிண்ட் பண்ணிடலாம். கொலீஜியம்க்கு ரெக்கமெண்ட் பண்ணலாம். கொலீஜியம் வந்து அப்பாயிண்ட் பண்ணிடும். ஸோ என்ன சொல்றேன் பாருங்க, சிட்டிசனா இருக்கணும். 5 வருஷம் ஹை கோர்ட்ல ஜட்ஜா இருந்திருக்கணும். அப்படி இல்லாட்டி 10 வருஷம் அட்வொகேட்டா இருந்திருக்கணும். இந்த 2ல ஏதாவது ஒரு கண்டிஷனா இருந்தா, இந்த 2 கண்டிஷன் இருந்தா போதும் அப்பாயிண்ட் பண்ணலாம். வெறும் சிட்டிசனா இருக்காரு, இது இல்லைனாலும் பரவாயில்ல, பிரசிடென்ட்டோட பார்வையில அவர் ஒரு எமினன்ட் ஜூரிஸ்டா இருக்காரு அப்படின்னா தாராளமா அவர் வந்து அப்பாயிண்ட் பண்ணிடலாம். இதே தான் ஹை கோர்ட்டுக்கும் சரிங்களா. ஹை கோர்ட்டுக்கும் இதே தான். ஆனா ஹை கோர்ட் ஜட்ஜா அப்பாயிண்ட் பண்றவங்க ஹை கோர்ட்லயே 5 வருஷம் ஜட்ஜா இருக்கணும் அப்படிங்கல. அவர் வந்து 7 இயர்ஸ் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஹை கோர்ட்ல அட்வொகேட்டா வேலை செஞ்சிருக்கலாம். அப்படி இல்லாட்டி 10 இயர்ஸ் வந்து ஜுடிஷியல் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சிருக்கணும் சரிங்களா. ஜுடிஷியல் ஆஃபீஸ்ல வேலை செஞ்சிருக்கணும்.
ஸோ இந்த மாதிரி போஸ்ட் இருந்தாலும் அவர் அப்பாயிண்ட் பண்ணிடலாம். ஆனால் ஹைகோர்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணுறதுல இந்த கண்டிஷன் வராது. எமினன்ட் ஜூரிஸ்ட் அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜுக்கு மட்டும்தான். ஹைகோர்ட் ஜட்ஜ் வந்து பிரசிடென்ட்டோட பார்வையில் இவர் வந்து ஒரு எமினன்ட் ஜூரிஸ்டாக இருக்காரு, இவர் ஹைகோர்ட் ஜட்ஜை அப்பாயிண்ட் பண்ணலாம், ரெக்கமெண்ட் பண்ணலாங்கிற கண்டிஷன் ஹைகோர்ட்டுக்கு இல்லை, சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான். ஸோ அவ்வளோதான், சிம்பிளான விஷயங்கள். நான் திரும்ப இன்னொரு தடவை சொல்லும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ நான் அந்த ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கணும் அப்படின்னா குவாலிஃபிகேஷன் சிட்டிசனாக இருக்கணும், கம்பல்சரி. அதை விட்டுருங்க. 2வது குவாலிஃபிகேஷன் 5 வருஷம் ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்காங்க, அவரை தூக்கி சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக போகலாம். 10 வருஷம் ஹைகோர்ட்டு இல்லை அதுக்கு கீழே இருக்க கோர்ட்டில் வழக்கறிஞராக இருக்காங்க, அட்வொகேட்டாக இருக்காங்க, அவர் தூக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜாக போடலாம். 3வதா இவர் பிரசிடென்ட்டோட பார்வையில் ஒரு தனித்துவமிக்க வழக்கறிஞர், எமினன்ட் ஜூரிஸ்டாக இருக்காரு, தூக்கி ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக போடலாம். இது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. ஹைகோர்ட்டில் இந்த எமினன்ட் ஜூரிஸ்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அது ஹைகோர்ட் வரும்போது இன்னொரு கூட சொல்கிறேன். இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் அப்படின்னா வந்து அவருக்கு மினிமமாக என்ன ஏஜ் இருக்கணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜா ஆகணும் அப்படின்னா மினிமம் என்ன வயசு இருக்கணும், மினிமம் வயசு கிடையாது, மினிமம்லாம் வயசு தேவையில்லை. மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 65 தான், சரிங்களா. 65 வயசுக்கு மேலே வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்க முடியாது. அதே மாதிரி ஹைகோர்ட்டில் வந்து 62, இதில் வந்து 65. டென்யூர்லாம் கிடையாது, சரிங்களா. டென்யூர்லாம் இல்லை, மேக்ஸிமம் வந்து 65 இயர்ஸ், 6 இயர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 6 மாதம் 8 மாதம். இப்போ லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய மிஸ்டர் நரிமன் பார்த்தீங்க, ரமணன் பார்த்தீங்க அப்படின்னா, ரமணன் சார் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் தான் ஆக போகுது, வர ஆகஸ்ட்டில் வந்து ரிட்டையர் ஆக போகிறார். ஸோ அந்த மாதிரி அவங்களோட டென்யூர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷம் 2 வருஷம் 8 மாதம். முதல் பெண் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக வரப்போகிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 36 நாள் தான் வந்து என்னன்னா ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி டேர்ம்ஸ் வந்து மாறும். ஆனால் மேக்ஸிமம் 65 இயர்ஸ் தான். 65 இயர்ஸ்க்கு மேலே வந்து இருக்க முடியாது. மேக்ஸிமம் வந்து 65 இயர்ஸ் தான். சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆகட்டும், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு இதான் வந்து மேக்ஸிமம் டென்யூர். ஹைகோர்ட் ஜட்ஜாக இருக்கணும் அப்படின்னா மேக்ஸிமம் டென்யூர் 62. அதுக்கு மேலே ஹைகோர்ட் ஜட்ஜாகவும் இருக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா 65 வயசு வரைக்கும் இருக்கலாம். இப்போ அடுத்ததா அவங்க அப்பாயின்மெண்ட் பற்றி பார்த்தோம் இல்லையா, குவாலிஃபிகேஷன் எல்லாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ வந்து ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, சரிங்களா. ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ்னா ஒன்றும் இல்லை, பிரசிடென்ட் தான் வந்து இந்த ஆக்டிவ் சீஃப் ஜஸ்டிஸை அப்பாயிண்ட் பண்ணுவார். ஃபர்ஸ்ட் வந்து ஆக்டிவ் சீஃப் ஜஸ்டிஸ்னா என்னன்னு பார்க்கலாம். த ஆஃபீஸ் ஆஃப் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வேக்கண்ட்டாக இருக்கு, சரிங்களா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஆப்சண்ட்டாக இருக்கு. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவால் அவரோட டியூட்டியை பர்ஃபார்ம் பண்ண முடியல. இந்த 3 காரணங்கள் இருக்கக்கூடியும் இல்லையா. சில டைம் அவருக்கு ரொம்ப காய்ச்சல் வந்துடுது, சரிங்களா. இல்லை அவருக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் அந்த மாதிரி எதாவது ஆயிடுது, ஒரு மாதம் 2 மாதம் அவரால் வர முடியல. அப்போ அந்த பொசிஷன் ஆப்சண்ட்டாக இருக்கு. பொசிஷன் ஆப்சென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் வரணும் அவரோட பொசிஷனை எடுக்கிறதுக்காக. அந்த ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸை பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கவர் இறந்து போயிட்டாருன்னா அந்த பொசிஷன் வேக்கண்ட் ஆயிடுச்சு, சரிங்களா, காலி ஆயிடுச்சு. அப்போ ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வேணும். இப்போ ஒரு ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை பிரசிடென்ட் வந்து அப்பாயிண்ட் பண்ணுவார். திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஏதோ ஒரு காரணத்துக்காக அவரோட டியூட்டியை அவரால் பண்ண முடியல. அப்போ ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வேணும், நம்மளுக்கு தலைமை நீதிபதி வேணும். பிரசிடென்ட் தலைமை நீதிபதி அப்பாயிண்ட் பண்ணுவார். இதுதான் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ். அப்போ ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். இன்னொன்று ரிட்டையர்டு ஜட்ஜஸ். ஸோ ஓய்வு பெற்ற ஜட்ஜஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் மறுபடியும் சர்வீஸ்க்கு வந்து கொஞ்சம் கேஸ் வந்து கொஞ்சம் வாதாடி கொடுங்க, கொஞ்சம் நடத்தி கொடுங்க, கொஞ்சம் ஜட்ஜஸாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஏன்னா நிறைய பெண்டிங் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், ரிட்டையர்டு ஜட்ஜஸை கொஞ்சம் காலத்துக்கு வந்து ஒர்க் பண்ண சொல்லலாம். மேக்ஸிமம் அவங்க வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து ஒர்க் பண்ண சொல்லலாம். 2 இயர்ஸ்க்கு அவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுத்தணும். அப்படி ரெக்வஸ்ட் பண்ணும்போது அவங்க வேணும்னா வரலாம், கம்பல்சரி கிடையாது. அப்போது அட் எனி டைம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து ரிட்டையர்டு ஜட்ஜஸை ரெக்வஸ்ட் பண்ணுவார். CJI can request a retired judge of Supreme Court or retired judge of High Court to act as a judge of Supreme Court for temporary period. கொஞ்சம் டெம்பரரி காலத்துக்கு வந்து ஒரு ஜட்ஜை வந்து ஒர்க் பண்ணுங்க, ரொம்ப பெண்டிங் இருக்குது, அடுத்த ஜட்ஜி யாருமே வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியல, அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு சாதகமாக இல்லை, அதனால் நீங்கள் வந்து ரிட்டையர் ஆனாலும் பரவாயில்ல கொஞ்சம் வந்து வேலை செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு CJI ரெக்வஸ்ட் பண்ணுவார், சரிங்களா. CJI வருவார், ரெக்வஸ்ட் பண்ணுவார், ரிட்டையர்ட் ஜட்ஜ் வராரு, அவரை வந்து அப்பாயிண்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அவரை வந்து மறுபடியும் பிரசிடென்ட் வந்து பதவி பிரமாணம்லாம் எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி அவர் ஜட்ஜாக இருந்தவர் தான். அவரை வந்து சீஃப் ஜஸ்டிஸாக ஆக்ட் பண்ண சொல்லலை. ரிட்டையர் ஆனவரை சீஃப் ஜஸ்டிஸாக தலைமை நீதிபதியாக வர சொல்ல முடியாது, நீதிபதியாக வர சொல்லலாம். தலைமை நீதிபதியாக ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணலாம், அது பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணுவார். இந்த 3 காரணங்களுக்கு வந்து இல்லை அப்படின்னா பிரசிடென்ட் அப்பாயிண்ட் பண்ணிடுவார். ஆனால் ரொம்ப பெண்டிங் கேசஸ் இருக்குது, ரிட்டையர் ஆன ஓய்வு பெற்ற நீதிபதியை சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ரெக்வஸ்ட் பண்ணுறாரு, வராது. அப்படி ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். பிரசிடென்ட்டோட கன்சென்ட் மூலிமா ரெக்வஸ்ட் பண்ணலாம், அவர் வந்து ஒர்க் பண்ணலாம். He can do so only with the
ப்ரீவியஸ் கன்சென்ட் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் ஆல்சோ த பர்சன். அந்த ஜட்ஜுக்கிட்டையும் பர்மிஷன், அவரோட கன்சென்ட் வேணும். சும்மா ஆர்டர் போடக்கூடாது. ஓய்வு பெற்றாலும் நீங்க வந்து ஒர்க் பண்ணுங்கன்னு ஆர்டர் பண்ணுங்க. அவர் ரெக்வஸ்ட் தான் பண்ண முடியும். அவர் வேணும்னா வரலாம், இல்லாட்டி வரமாட்டேன்னு சொல்லலாம். ஸோ இந்த கண்டிஷன் தான் வந்து ரிட்டையர்டு ஜட்ஜஸையும் பார்த்தீங்க அப்படின்னா சில டைம் சிஸ்டம்ஸ்குள்ள கொண்டு வருவாங்க. அடுத்ததா நீதிமன்ற நடைமுறைகள், ப்ரொசீஜர் ஆஃப் த கோர்ட்ஸ் எப்படியெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் கேன், சரிங்களா, உச்ச நீதிமன்றம் ஜனாதிபதியோட ஒப்புதலுடன் பொதுவாக நீதிமன்றத்தின் நடைமுறைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான விதிகளை உருவாக்க முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டோட இந்த மாதிரி பேசிக்கான குரூப் 4 லெவல் ஒர்க்கை பண்ணுறவங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ஜெராக்ஸர், ஃபார் எக்ஸாம்பிள் ரீடர், சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸ், சரிங்களா, சானிட்டரி ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், இருக்கக்கூடிய கிரேடு 4 ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்தையும் யார் ரெக்ரூட் பண்ணுவாங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டே ரெக்ரூட் பண்ணிக்கும். கவர்மெண்ட் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆகட்டும், இவங்க ரெக்ரூட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க, சுப்ரீம் கோர்ட்டே ரெக்ரூட் பண்ணிக்கும். அதாவது சுப்ரீம் கோர்ட் கேன் வித் அப்ரூவல் ஆஃப் த பிரசிடென்ட் மேக் ரூல்ஸ் ஃபார் ரெகுலேட்டிங் த ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர் ஆஃப் த கோர்ட். ஸோ கோர்ட்டில் என்னெல்லாம் ரூல் போடணும், என்னெல்லாம் ப்ரொசீஜர், அதை சுப்ரீம் கோர்ட்டே போட்டுக்கும், பிரசிடென்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு. கான்ஸ்டியூஷனல் கேசஸ், இதெல்லாம் தான் ப்ரொசீஜர் ஆஃப் த கேஸ். இப்படி தான் போகுது. கான்ஸ்டியூஷனல் கேசஸ் அப்படின்னா என்னங்க? அரசியலமைப்பு வழக்குகள் அப்படின்னா என்ன அப்படின்னா அரசியலமைப்பு கூட டைரக்டா ரிலேட்டடான வழக்குகள். ஆர்டிகல் 14 கூட டைரக்டா ரிலேட்டடான வழக்கு வந்துச்சு அப்படின்னா அது வந்து கான்ஸ்டியூஷனல் கேஸ். சபரிமலைக்குள்ள பெண்கள் அலௌடா இல்லையா? ஆர்டிகல் 25 இருந்து ஆர்டிகல் 29 இன்வால்வ் ஆகுது. ஆர்டிகல் 14 இன்வால்வ் ஆகுது. ரைட் டு ஈக்குவாலிட்டி. அப்ப இது கான்ஸ்டியூஷனல் கேஸ். ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன்ல கேசஸ் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஒரு ஜட்ஜ் பார்க்கக்கூடாது, 2 ஜட்ஜ் பார்க்கக்கூடாது, 3 ஜட்ஜ் பெஞ்சில் 5 ஜட்ஜ் மினிமம் இருக்கணும். அதுதான் வந்து கான்ஸ்டியூஷனல் பெஞ்சுன்னு சொல்லுவாங்க. கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் எதுக்கு? கான்ஸ்டியூஷனல் கேசஸ் பார்க்கறதுக்கு, அரசியலமைப்பு கேசஸை பார்க்கறதுக்கு. கான்ஸ்டியூஷனல் கேசஸ்னா என்ன? டைரக்டா கான்ஸ்டியூஷன் கூட ரிலேட் ஆகிற விஷயம். அந்த கான்ஸ்டியூஷனல் பெஞ்சில் எத்தனை பேர் இருக்கணும்? மினிமம் 5 ஜட்ஜ் இருக்கணும். இதான் ஆர்டிகல் 143 சொல்லுது. ஆர்டிகல் 143 டைரக்டா சொல்லுது, the constitutional cases are references made by president under article 143. ஆர்டிகல் 143 மூலம் பிரசிடென்ட்க்கு ஒரு பவர் இருக்கு. ஏதாச்சும் கேசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணலாம். அந்த கேசஸ் மூலியமா கான்ஸ்டியூஷனுக்கு ரெஃபர் பண்ணாலோ இல்ல கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடான கான்ஸ்டியூஷனல் கேசஸ் வந்து சுப்ரீம் கோர்ட் எடுத்து பண்ணாலோ கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் அமைக்கணும். கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச்ல 5 ஜட்ஜஸ் மினிமம் இருக்கணும். மினிமம் 5 ஜட்ஜஸ்க்கு மேல இருக்கணும். கன்சிஸ்டிங் ஆஃப் அட்லீஸ்ட் 5 ஜட்ஜஸ். ஸோ இருக்கிறதுலே அதிகமான ஜட்ஜஸ் கேஷன் வந்து பாரதி கேஸில் 13 ஜட்ஜஸ் இருந்தாங்க. மினிமம் 5க்கு மேலே இருக்கணும். 5க்கு மேலே 7 இருக்கலாம், 9 இருக்கலாம், அடுத்தது பார்த்தீங்கன்னா 11 இருக்கலாம், 13 இருக்கலாம். ஆட் நம்பராக தான் இருக்கும், சரிங்களா? 1, 3, 5, 7, 9, 11, 13. ஏன்னா ஆட் நம்பராக இருந்தால் தான் அந்த ஒரு டை வராது இல்லையா? 5, 4 தான் சொல்லுவாங்க. 13 பேர் அப்படின்னா 6 பேர் ஒத்துக்கிட்டாலும் ஒருத்தர் ஏதோ ஒரு சைடு எடுக்கணும் இல்லையா? ஆடு நம்பர் இருக்கிறதுனால எதுக்கு அப்படின்னா அதிகமாக டிஸ்கிரிபன்சிஸ் இருக்கக்கூடாது. ஜட்ஜஸ் வந்து ஈவனா இருந்துச்சு அப்படின்னா 3 பேர் ஒத்துப்பாங்க இல்லையா? அப்போ ஒரு பிரச்சனை ஆகும் அப்படிங்கிறதுக்காக ஆட் நம்பர்ல பெஞ்ச் வந்து அமைச்சிருக்காங்க. ஒரு ஜட்ஜும் இருப்பாங்க, சரிங்களா? ஒரு ஜட்ஜ் பெஞ்சும் இருக்கு. All other cases are usually decided by a bench consisting of not less than 3 judges. Constitutional cases அப்படின்னா 5க்கு மேல, மற்றதுக்கெல்லாம் வந்து 3 ஜட்ஜு, ஒரு ஜட்ஜு போதும், சரிங்களா? 3க்கு கீழே ஒரு ஜட்ஜு கீழே வந்து இதான் வந்து ப்ரொசீஜர் ஆஃப் த கோர்ட். ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட இன்டர்னல் ப்ரொசீஜர்ஸ் ஆகட்டும், ரூல்ஸ் எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டே டிட்டர்மைன் பண்ணிக்கும் பிரசிடென்ட்டோட பர்மிஷன் மூலிமா. அதனால தான் சுப்ரீம் கோர்ட் ஜுடிஷியரி ஆஃபீஸ் தான் வந்து இந்த மாதிரி அவங்க இருக்கக்கூடிய வேலைக்கு வேணும், கிரேட் ஆஃபீஸர்ஸு, குரூப் 4 ஆஃபீஸர்ஸு, அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸு, சானிடேஷன் ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஜுடிஷியரியே ரெக்ரூட் பண்ணிக்கும். கவர்மெண்ட் அதுக்குள்ளே வரக்கூடாது. கவர்மெண்ட்டோட இது எந்த இடங்களையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வந்து வச்சிருக்காங்க. உச்ச நீதிமன்றத்தோட சுதந்திரம், இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் எப்படிலாம் இருக்கு, ரொம்ப முக்கியம் இல்லையா? இண்டிபெண்டன்ஸ் சுப்ரீம் கோர்ட் அப்படிங்கிறது வந்து பல்வார்க் ஆஃப் டெமோக்ரஸி, ஒன் ஆஃப் த பில்லர்ஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லுவாங்க. சுப்ரீம் கோர்ட் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஜனநாயக நாட்டில். அப்போ அதோட இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும், அதுக்கு வந்து ஒரு சுதந்திரம் இருக்கணும். அப்பாயிண்ட் பண்ணுறது கவர்மெண்ட் உள்ள வந்து தலையிட்டு இவரை அப்பாயிண்ட் பண்ணணும், இவரை அப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது. சுப்ரீம் கோர்ட்டு இந்த மாதிரி திடீர்னு அவங்களுக்கு வந்து சம்பளத்தை கம்மி பண்ணுறது, சம்பளத்தை அதிகம் பண்ணுறது, இவங்களை தூக்கி அந்த இடத்துக்கு மாற்றுறது, இதெல்லாம் கவர்மெண்ட் பண்ணக்கூடாது. அப்போ தான் சுப்ரீம் கோர்ட் அவங்க சுதந்திரமாக அவங்க வேலையை பண்ண முடியும். அது ரொம்ப முக்கியம் டெமோக்ரஸியில். ஸோ அவங்க வேலையை அவங்க எந்த விதமான பயாஸ்டு நேச்சரும் இல்லாமல் அப்படி சட்டப்படி என்ன பண்ணுமோ அதை வந்து கரெக்டாக பண்ணணும். அதுக்காக வந்து நிறைய இடங்கள்ல வந்து ஜுடிஷியரிக்கு, அதுவும் பர்டிகுலர் உச்ச நீதிமன்றத்துக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க? மோட் ஆஃப் அப்பாயின்மெண்ட் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா? ஃபுல் அண்ட் ஃபுல் பிரிச்சாச்சு.
கவர்மெண்ட்டுக்கு பேச்சே கிடையாது. யார ஜட்ஜா போடணும். ஜட்ஜஸ அப்பாயிண்ட் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுதந்திரம் கிடைச்சிருக்கு. மோட் ஆஃப் அப்பாயின்ட்மென்ட் இந்த கொலிஜியம் சிஸ்டம் இந்த 3வது ஜட்ஜஸ் கேஸ்க்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம், அவங்களுக்கு இந்த அப்பாயின்ட்மென்ட் ப்ரொசீஜர்ல ஒரு பெரிய சுதந்திரம் கிடைச்சிருக்கு. நியமன முறையில ஒரு பெரிய சுதந்திரம் வந்து கிடைச்சிருக்கு. செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் பதவி காலம் பாதுகாப்பு. அவங்களுக்கு ஒரு பதவி காலம் வந்து பாதுகாப்பு வந்து குடுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னா வந்து, அவங்களோட மேக்ஸிமம் வயசு 65 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வொர்க் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு 6 இயர்ஸ் டென்யூர் குடுத்துருக்காங்க. 6 வருஷம் டென்யூர் குடுத்துருக்காங்க. அதனால வந்து அ அவங்கள வந்து அ செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் பதவிக்கால பாதுகாப்பு குடுத்துருக்காங்க. ஸோ ஆர்பிட்ரரியா ரிமூவ் பண்ண முடியாது. ரிமூவ் பண்றதுக்குன்னு ஒரு கஷ்டமான ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க. அந்த ப்ரொசீஜர் மூலியமா தான் ரிமூவ் பண்ண முடியும். இப்போ அவங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி ஆஃப் டென்யூர் குடுத்துருக்காங்க. ஃபிக்ஸ்டு சர்வீஸ் கண்டிஷன். ஸோ அவங்களுக்கு அப்பாயிண்ட் பண்ணும்போது எவ்வளோ சம்பளம்? சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சர் எந்த விதமான ஓட்டிங்கும் நடக்காது. கலந்து ஆலோசிச்சுக்கலாம். 2,00,000ங்கிறத 2,00,000 மாத்திக்கலாம். ஆனா வோட் பண்ண முடியாது. சார்ஜ்டு எக்ஸ்பெண்டிச்சரா டிஃபால்ட்டா கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியாலருந்து அவங்களுக்கு சம்பளம் வந்துட்டு இருக்கும். ஃபிக்ஸ்டு சர்வீஸ் கண்டிஷன். ஸோ இந்த டைம்க்கு அவங்க வொர்க் பண்ணணும். பேன் ஆன் பிராக்டிஸ் ஆஃப்டர் ரிட்டயர்மென்ட். இதுவே ஒரு பெரிய சுதந்திரம் தான். சுதந்திரமா தான் குடுத்துருக்காங்க. ஒருவேள சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருக்காரு. ரிட்டயர் ஆகுறாரு. ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறம் அவரு மறுபடியும் அ பிராக்டிஸ் பண்றாருன்னு வைங்க. அப்ப என்ன பண்ணுவாருன்னா, ரிட்டயர் ஆகறதுக்கு முன்னாடி அவர் பிராக்டிஸ்க்கு சாதகமான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு போயிருவாரு. இப்போ ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனிக்கு சாதகமா அ வாதாடி குடுக்குறாரு. சாதகமா தீர்ப்பு சொல்றாரு. ஏன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்டின்னா, அந்த கம்பெனியோட ஒரு லீகல் அட்வைசராவே அப்பாயிண்ட் ஆயிட்டோம் அப்டின்னா, நம்மளுக்கு சம்பளம் கிடைக்கும்ல ரிட்டயர் ஆனதுக்கப்புறம். அதனால தான் சொல்ட்டாங்க, ரிட்டயர்மென்ட்க்கு அப்புறம் நீங்க எந்த விதமான பிராக்டிஸும் பண்ணக்கூடாது. பேன் ஆன் பிராக்டிஸ் ஓய்வுக்கு பிறகு பணிக்கு தடை. எந்த பணிக்குமே பண்ணக்கூடாது. சரிங்களா? ஜட்ஜ் வேலை மட்டும் இல்ல. எந்த வேலையுமே பண்ணக்கூடாது. ஒரு கம்பெனியோட டைரக்டரா போகக்கூடாது. எந்த வேலையுமே பண்ணக்கூடாது. அதனால ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு பெரிய கான்ட்ரோவர்சி வந்துச்சு. ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் பார்த்தீங்க அப்டின்னா, ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறம் லோக்சபால ராஜ்யசபால வந்து நாமினேட்டட் மெம்பரா ஆகுறாரு. இந்த மாரி ஆகலாமா? அதான் அவங்க பேன் ஆன் பிராக்டிஸ் குடுத்துருக்காங்களே. பிராக்டிஸ் அப்டிங்கிறது சுப்ரீம் கோர்ட்ல மட்டும் இல்ல. எல்லா பிராக்டிஸும் தான். அவங்களுக்கு வந்து எந்த வேலையுமே போக்கூடாது. ஏன்னா ஏதோ ஒரு வேலைக்கு போறாங்க அப்டின்னா, அவங்க டென்யூர்ல இருக்கும்போது அதுக்கு சாதகமா தீர்ப்பு சொல்றதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால அது பண்ணக்கூடாது. பேன் ஆன் பிராக்டிஸ் ஆஃப்டர் ரிட்டயர்மென்ட். பவர் டூ பனிஷ் ஃபார் இட்ஸ் கன்டெம்ப்ட். ஸோ கோர்ட்ட அவமதிச்சாங்க அப்டின்னா, கன்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட் பவர் இருக்கு. நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம இது பார்த்துருக்கோம். கன்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட் வந்து பார்லிமென்ட் படிக்கும்போதே பார்த்தோம். ஸோ கோர்ட் யாராவது அவமதிச்சாங்க அப்டின்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கும், ஹை கோர்ட்டுக்கும் கோர்ட்ட அவமதிக்கிறவங்க மேல கேஸ் போடுறதுக்கு அவங்களுக்கு தண்டனை குடுக்கலாம். கிரிமினல் கன்டெம்ப்ட், சிவில் கன்டெம்ப்ட்னு 2ஆ பிரிச்சு, சிவில் கன்டெம்ப்ட்டா இருந்தா ஃபைன் போடுவாங்க. கிரிமினல் கன்டெம்ப்ட்டா இருந்தா ஜெயில் தண்டனை குடுப்பாங்க. ஸோ கோர்ட்ட அவமதிக்கிறது. இப்ப ரீசென்ட்டா பார்த்தீங்க அப்டின்னா, சவுக் சங்கர் மேல கூட அ ஹை கோர்ட்ட வந்து அவமதிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு, அவர் மேல கன்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் கேஸ் வழக்கு போட்டுருக்காங்க. ஸோ இந்த கன்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வந்து, ஃபர்ஸ்ட்டு இவர் மேல கன்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட் போடணும் அப்படிங்கிறது வந்து, இப்ப சாதாரண மக்கள் போடலாம். இல்ல ஜுடிஷியரி சுயோமோட்டோவா போடலாம். இந்த ரீசென்ட்டா சவுக் சங்கர் கேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சென்னை நீதிமன்ற நீதிபதியே பார்த்தீங்க அப்படின்னா, அவர் சுயோமோட்டோவா அவரே முன் வந்து இவரு என்ன அவமதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேல அ கன்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட் கேஸ் போட்டுருக்காங்க. கன்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட் அப்படிங்கிறது கோர்ட் வளாகத்துக்குள்ள மட்டும் தான் கோர்ட்ட அவமதிக்கணும்னு இல்ல. கோர்ட்ட அவமதிக்கிற மாரி நீங்க ஒரு ட்விட்டர் போடுறீங்க. அந்த கோர்ட்ட அவமதிக்கிற மாரி போடுற ட்விட்டர் கோர்ட்டோட வேலைய செய்ய விடாம தடுக்குது. அந்த ஜட்ஜ வந்து நீங்க வந்து அ குறி வச்சு அவர வந்து விமர்சனம் பண்றீங்க. விமர்சனம் பண்ணலாம். ஆனா அவரோட வேலைய அவர் செய்ய விடாத மாரி, அவரோட பெர்சனல் விஷயங்கள், அவரோட நீதி நீதி குடுக்கறத வந்து அத டெரகேட் பண்ற மாரி சில கமெண்ட்ஸ் போட்டீங்க அப்டின்னா, இட்ஸ் அன் கன்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் அப்படிங்கிற அந்த கேஸஸ் கீழ உங்க மேல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து கேஸ் வந்து போடுவாங்க. அதுக்கு உண்டான பவர சுப்ரீம் கோர்ட்டுக்கும், ஹை கோர்ட்டுக்கும் குடுத்துருக்காங்க. ஹை கோர்ட்டுக்கு கீழ இருக்கக்கூடிய கோர்ட்டுக்கு வந்து கன்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட் கேஸ் பவர் இல்லையா அப்படின்னா, அவங்களுக்கு பவர் கிடையாது. ஆனா அத அவமதிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா, அதையும் அவமதிக்க கூடாது. அத அவமதிச்சீங்க அப்படின்னா, கன்டெம்ப்ட் ஆஃப் த கோர்ட் இன் லோயர் கோர்ட்ஸ் எங்க கேஸ் போடுவாங்க அப்படின்னா, ஹை கோர்ட்ல கேஸ் போடுவாங்க. ஹை கோர்ட் அத எடுத்து பண்ணும். இருக்கக்கூடிய ஹை கோர்ட்டுக்கு கீழ இருக்கக்கூடிய லோயர் டிவிஷனல் கோர்ட்ஸ்னால கன்டெம்ப்ட் ஆஃப் த கேஸ் குடுக்க முடியாது. ஆனா, அது நீங்க அவமதிச்சீங்க அப்படின்னா, ஹை கோர்ட் அந்த கேஸஸ் வந்து எடுத்து பண்ணுவாங்க. அடுத்ததா வந்து உச்சநீதிமன்றத்தோட ஊழியர்களை நியமிக்கக்கூடிய சுதந்திரம் உச்சநீதிமன்றத்துக்கே குடுத்துருக்காங்க. சரிங்களா? உச்சநீதிமன்றம் வந்து என்ன பண்ணும், நெறைய டைம்ல வந்து இந்த மாரி அ ப்ரொவி நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஸோ ஹை கோர்ட் ஆகட்டும், சுப்ரீம் கோர்ட்டோட ரீடர் போஸ்ட்டுக்கு ஆள் வேணும், எக்ஸாமினர் போஸ்ட்டுக்கு ஆள் வேணும். ஸோ அவங்க இருக்கக்கூடிய சானிடேஷன் துப்புரவு தொழிலாளி முதற்கொண்டு சுப்ரீம் கோர்ட்டே என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டான வொர்க்கர்ஸு, கிரேட் 4 ஆஃபீசர்ஸ் எல்லாத்தையுமே அவங்களே ரெக்ரூட் பண்ணியிருப்பாங்க. எந்த இடங்கள்லயும் அரசோட தலையிடல் இருக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக. அடுத்ததா கடைசியா இருக்கிறது ரொம்ப முக்கியம். நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரித்தல்.
ஆர்டிக்கல் 50 டிபிஎஸ்பில குறிப்பிட்டிருக்காங்க. அதை நோக்கி கொலிஜியம் சிஸ்டம்ல அதுக்குண்டான ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இது மூலியமா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து, உச்சநீதிமன்றத்துக்கு வந்து சுதந்திரம் கிடைக்கிற மாரி அ அ அ இது பண்ணியிருக்காங்க. சுதந்திரம் கிடைக்கிற மாரி வழிவகுத்திருக்காங்க. இந்த மாரி விஷயங்கள்ல உச்சநீதிமன்றத்துக்கு நிஜமாவே சுதந்திரம் இருக்கு. ஸோ இதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்ட பத்தி இருக்கக்கூடிய இன்னும் சில முக்கியமான விஷயங்கள். இத தாண்டி இன்னும் சில விஷயங்கள வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து கன்டினியூஸா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இக்ளாஸ் ஐஏஎஸ் அகாடமி.